الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் அல்லாஹுவை நம்பி அவனுடைய மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி நாம் புரிந்து அவன் மீது அன்பு கொண்டு அவனை நெருங்குவதற்குரிய வழிகள் அனைத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹுவை புரிந்தால்தான் அவனை பற்றிய பயம், அவன் மீது ஒரு அன்பு, அவன் தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவனத்தின் மீது ஒரு நம்பிக்கை, இவையெல்லாம் ஏற்படும். அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் அவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுடைய பெயர்களில் பண்புகளில் அல்லாஹ் அதிகமாக திருமறை குரானில் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு பெயர்தான் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். பல்வேறு இடங்களில் அல்லாஹ் இந்த பெயரை குறிப்பிடுகிறான். குல் இதுல்லாஹ் அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ் என்று நீங்கள் அழையுங்கள், அவிதுர் ரஹ்மான், ரஹ்மான் என்று அவனை நீங்கள் அழையுங்கள், அளவற்ற அருளாளனே, கருணையாளனே, கிருபையாளனே என்று அல்லாஹ்வை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அல்லாஹ் திருமறை குரானில் அவனை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ரப்புல் ஆலமீன் என்ற பெயருக்கு அடுத்தபடியாக ரஹ்மான் ரஹீம் என்ற பெயரைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் என்றால் யார்? அவன் ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் அதிபதி, அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்து அல்லாஹ் அவனை பற்றி விவரிக்கின்றான். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. ரப்புல் ஆலமீன் என்ற பெயருக்கு அடுத்தபடியாக ரஹ்மான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உலகத்தை அவன் படைக்கிறான், பரிபாலித்திருக்கிறான். உலகத்தில் உள்ள அனைவரும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், அவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். பொதுவாக அதிகாரம் என்று வரும்போது அங்கே ஆணவம் தலை தூக்கும், அங்கே இரக்கமற்ற ஒரு முரட்டுத்தனமான சிந்தனை தான் அதிகமாக மிகைத்திருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை மனித சமுதாயத்துக்கு புரிய வைக்கிறான். அவன்தான் அதிகாரி, அனைத்தையும் அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய அதிகாரம் அடக்குமுறையால் உள்ளதல்ல, அவன் கருணையாளன், கருணையுடன் கூடியது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். இந்த கருணை காட்டுதல் அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட விஷயம். அல்லாஹுக்கு யாரும் கடமை விதிக்க முடியாது. ஆனால் சில விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உம்முடைய இறைவன் தன் மீது இரக்கம் காட்டுவதை, பிறருக்கு கருணை காட்டுவதை, ரஹமத்தை விதியாக்கி கொண்டான் என்று திருமறை குரானில் அல்லாஹ் கூறுகிறான். அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்துவிட்டு அல்லாஹ் எழுதிய விதியாக்கிய விஷயம்தான் நான் அடியார்களுக்கு கருணை காட்டுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் அனைத்து படைப்பினங்களையும் படைத்துவிட்டு
அரிசுக்கு மேலே அல்லாஹ் எழுதிய வாசகம் என்ன தெரியுமா? எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்து விட்டு அரிசுக்கு மேலே அல்லாஹ் எழுதிய வாசகம், இன்ன ரஹ்மதி சபக்கத் கலபி, என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது. அல்லாஹுடைய கோபமா கருணையா என்று வரும்போது அல்லாஹ்வுடைய கருணை தான் மிகைத்து நிற்கும். அல்லாஹ்வுடைய கருணை தான் மிகைத்து நிற்கும். அடியார்கள் விஷயத்தில் அல்லாஹ் கருணை உள்ளவன். இதை அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி அடியார்கள் விஷயத்தில் இவ்வாறு நான் நடந்து கொள்வேன் என்பதை அல்லாஹ் விதியாக்கியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கருணையாளன் என்பதை ஒரு அடியான் தெளிவாக அறியும் போது அல்லாஹ்வின் மீது அவனுக்கு அன்பு அதிகமாகும். மனிதனுடைய இயல்பான பண்பு என்ன? ஒருவர் நம்மை நேசிக்கிறார், நம்மீது கருணையாளராக இருக்கிறார், நமக்காக அவர் இரக்கம் காட்டுகிறார் என்பதை அறியும் போது அந்த மனிதரை நாமும் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். நம்மை நேசிக்கக்கூடிய மனிதரை நாம் நேசிப்போம். நமக்கு இரக்கம் காட்டக்கூடியவரை நாம் அதிகமாக விரும்புவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது எவ்வளவு இரக்கம் காட்டக்கூடியவன், நம் மீது எவ்வளவு அன்புள்ளவன் என்பதை ஒரு மனிதன் ஆழமாக உண்மையாக தெளிவாக அறிந்து கொள்ளும்போது அல்லாஹுடன் அவனுக்கு தொடர்புகள் அதிகமாகும். அவன் செய்யக்கூடிய பாவங்களால் அல்லாஹுவை விட்டு அவன் விலகிவிட மாட்டான். அவன் செய்யக்கூடிய சில குற்றங்களால் அல்லாஹுவை விட்டு அவன் தூரமாக மாட்டான். சில நேரங்களில் அல்லாஹுவை விட்டு அவன் விலகினாலும் தூரமானாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனுடைய உள்ளத்திலே புரிந்திருப்பானே, ஆனால் அவன் அல்லாஹ்விடம் மறுபடியும் நெருங்கி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு கிருபையாளன். இன்னலில்லாஹி மத ரஹ்மா, சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய கருணை 100 மடங்கு. அன்சல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாம்மி. அந்த 100 மடங்கு கருணையில் ஒரே ஒரு மடங்கு கருணையை மட்டும்தான் ஜின்கள், மனிதர்கள், கால்நடைகள், அனைத்து ஜீவராசிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே உயிரினங்களுக்கு மத்தியில் பாசம், அன்பு, இரக்கம், இந்த குணம் இருக்கிறது இல்லையா? இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட குணம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்ட குணம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது வேறு, அடியார்களுடைய ரஹ்மத் என்பது வேறு. ரெண்டுக்கும் மலைக்கும் அடுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு மடங்கு தான் 100 மடங்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதில் ஒரே ஒரு மடங்கைத்தான் அல்லாஹ் உலகத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரு மடங்கு கருணையில்தான் எல்லா மனிதர்களும் இறக்கப்பட்டு கொள்கிறார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்களுக்கு மத்தியில் இரக்கம், பாசம், ஒரு அன்பு, இவையெல்லாம் நிகழ்வதற்கு காரணம் அந்த ஒரு மடங்கு கருணையில தான் இவர்களும் இறக்கப்படுகிறார்கள். பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளின் மீது காட்டக்கூடிய அன்பு, விலங்குகள் தங்களுடைய குட்டிகளின் மீது காட்டக்கூடிய அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், குதிரை தன்னுடைய குட்டியை மிதிக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய காலை மடக்கி கொள்கிறதே, அவையெல்லாம் என்ன? அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கி வைத்த அந்த ஒரு மடங்கு நன்மையில்தான் அனைத்து உயிரினங்களும் இவ்வாறு அன்பு காட்டுகிறது. சில நேரங்களில் நம்ம பார்த்து வியப்படைவோம், ஆச்சரியம் அடைவோம். சில பறவைகள், தன்னை விட சக்தியில் கொடிய ஒரு விலங்கு தன்னுடைய குஞ்சுகளை சாப்பிட அழிக்க முன்வரும்போது தன்னால் அதை அழிக்க முடியாது என்பதை அது உணர்ந்தாலும் மற்ற நேரங்களில் அது அதை கண்டு அஞ்சி ஓடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும், ஆனால் தன்னுடைய குஞ்சுகளுக்கு, குட்டிகளுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது தன்னால் முடிந்த அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி தன் உயிரை கூட துச்சமாக மதித்து தன்னுடைய குஞ்சுகளை, குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்று அது போராடுவதை நம்ம பார்க்குறோம். இவையெல்லாம் எப்படி வருகிறது? அந்த விலங்குகளிடத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கருணை உணர்வு தான் இல்லையா? சில நேரங்களில் மனிதர்களை கூட சின்னஞ்சிறு ஜீவராசிகள் எதிர்க்க தயாராகி விடுகிறது. என்ன காரணம் என்றால், தன்னுடைய குழந்தைகள் என்று வரும்போது அவ்வளவு அன்பு காட்டக்கூடியதாக அது இருக்கிறது. தன்னுடைய உயிரையும் அது பொருட்படுத்துவதில்லை. இவரை எதிர்த்தால் நம்மை அழித்து விடுவாரே, அதுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எப்படியாவது என்னுடைய குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்ற கருணை உணர்வு தான் இப்படியெல்லாம் விலங்குகளை செயல்பட வைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்கிறார்கள், உங்கள் தாய் உங்கள் மேலே காட்டக்கூடிய பாசம், நம்முடைய குழந்தைகள் மீது நாம் காட்டக்கூடிய பாசம், ஒவ்வொரு உயிரினங்களும் தங்களுடைய குஞ்சுகளின் மீது காட்டக்கூடிய பாசம், ஜின்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தாலும்
அல்லாஹ்வுடைய ரஹமத்தோட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தனியாக நம்ம கவனிச்சா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எவ்வளவு இருக்கும்? கம்பேர் பண்ணவே முடியாது. அது 99 மடங்கு, இது 1 மடங்கு, அப்படி தான் சொல்லலாம். அனைத்தையும் சேர்த்தா ஒருவருடைய கருணை அல்ல, ஒரு 4 பேருடைய இரக்கம் அல்ல, உலகத்தில் எல்லா உயிரினங்கள், ஆடு மாடு கழுதை கோழி குதிரை மனுஷன் ஜின்னு எல்லாத்தையும் சேர்த்தா கூட இது 1 மடங்கு தான். அல்லாஹ்வுடைய ரஹமத் அதை விட 99 மடங்கு உயர்ந்தது. இரஹமு பிஹி இபாதஹு யௌமல் கியாமா. இவ்வளவு கருணையும் அல்லாஹ் எங்கே காட்டுவான் என்றால் தன்னுடைய அடியார்களுக்கு மறுமை நாளில் இந்த கருணையை அல்லாஹ் காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் அவ்வளவு கருணையாளன், நம் மீது அவ்வளவு அன்புள்ளவன். உலகத்திலேயே தாய் என்பதுதான் பெரிதாக பேசப்படுகிறது. தாய் தான் குழந்தை மேலே அதிகம் அன்பு காட்டக்கூடியவங்க. தந்தைக்கும் பாசம் இருக்கும் பிள்ளைகள் மீது, ஆனால் தாய் அன்பு பெருசா தந்தை அன்பு பெருசான்னா தாய் அன்பு தான் மிகைத்து நிற்கும். காரணம், அந்த தாய் தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை வளர்த்து தன்னுடைய உடம்பிலேயே அதுக்கு சத்துக்களை கொடுத்து அந்த குழந்தை வெளியே வந்த பிறகும் அதற்கு பால் கொடுத்து அந்த குழந்தையால் துன்பங்களை அனுபவித்து அந்த குழந்தை மீது அன்பு கொண்டவள். தாய்க்கு அன்பு அதிகம். அந்த தாயை சுட்டி காட்டி அதைவிட பன்மடங்கு ரஹ்மத்தானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கைதிகள் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த கைதிகளில் போர்க்களத்தில் பிடிக்கப்பட்ட கைதிகள், அந்த கைதிகளில் ஒரு பெண்ணும் இருக்கிறாள். அந்த பெண்மணியுடைய குழந்தை காணாமல் போய்விட்டது கூட்டத்திலே. அந்த பெண்மணி குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கிறாள். அவளுக்கு குழந்தை காணாமல் போனதால் பால் கட்டி கொண்டு துன்பமும் படுகிறாள். குழந்தை காணாமல் போனால் தாய்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? தாய் அடையக்கூடிய துன்பம் சாதாரணமானதா? கடுமையான துன்பம். அதுவும் பால் குடிக்கக்கூடிய குழந்தை. மற்ற பெரிய குழந்தைனா ஏதாவது சாப்பிட்டு வளர்ந்துருன்னு சொல்லலாம். ஆனால் சின்ன குழந்தைகள், கை குழந்தைகள், தாய்ப்பால் மட்டும்தான் அதற்கு உணவு. அந்த காலத்தில் அப்படி தான் செய்வாங்க. அப்போ அந்த குழந்தையின் மீது அவள் அன்பு கொண்டு குழந்தை காணவில்லை என்று பதறி அடித்து கொண்டு கூட்டத்திலே அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டே வருகிறாள். நோவினை வேற ஒரு பக்கம், பால் வேற கட்டி கொண்டு அவளை குழந்தையை உடல் தேடச் சொல்கிறது, உள்ளமும் தேடச் சொல்கிறது, உடலும் தேடச் சொல்கிறது. அந்த நேரத்திலே திடீரென்று அவளுக்கு கூட்டத்திலே அவளுடைய குழந்தை கிடைக்கிறது. உடனே அந்த குழந்தையை வாரி எடுத்து தன்னுடைய வயிற்றோடு கட்டி இறுக்கி கொண்டு அதற்கு பால் கொடுக்கிறார். இந்த காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பார்க்குறாங்க, சஹாபாக்கள் பார்க்குறாங்க. அந்த இடத்திலே கேட்டார்கள் சஹாபாக்களிடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே தூக்கி எறிவாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த பெண்மணி இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கண்டிப்பாக அது அவளால் முடியாது. இவள் அந்த காரியத்தை கண்டிப்பாக செய்ய மாட்டாள். எப்படி? இவ்வளவு அன்புள்ளவள் குழந்தையை எப்படி நெருப்பில் தூக்கி போடுவா? நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் சொன்னார்கள், அல்லாஹு அரஹமு பி ஐபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இவள் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறான். தாய் அன்பை விட அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய கருணை மிகைத்திருக்கிறது. அல்லாஹ் அவ்வளவு கருணையாளன். நமக்கு மறுமையில் எப்படியெல்லாம் அல்லாஹ் கருணை காட்டுவான் சில ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம். மறுமையில் ஒரு மனிதன் வருவான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி பேசும்போது இன்னொரு பகுதியையும் நாம் நம்பிக்கொள்ள வேண்டும். என்ன? அல்லாஹ் கருணையாளன், கிருபையாளன், அதே நேரத்தில் தப்பு செய்தால் தண்டிக்கக்கூடியவன். பயமும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும். காஃபிரு தம்பி காபிலி தௌபி ஷதீதில் இகாப், பாவங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அதே நேரத்தில் தப்பு செய்தால் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். இரண்டையும் சேர்த்து நம்ப வேண்டும். ஏன்னா ஒரு கூட்டம் என்ன, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி வரக்கூடிய செய்திகளை மட்டும் படித்து விட்டு என்ன தப்பு செய்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ற அளவுக்கு அவர்கள் வழிகட்டுக்கு போய்விட்டார்கள். பயமும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹ் மீது ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இரண்டும் கலந்த ஒரு ஈமான் தான் சரியான ஈமான். மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான். அல்லாஹ் எப்படியெல்லாம் இரக்கம் காட்டுகிறான் என்று பாருங்கள். ஒரு மனிதன் வருவான், அவன் பல்வேறு நிறைய பாவங்களை செஞ்சிருப்பான். அல்லாஹ் அவனை தனியாக அழைத்து செல்வான். அல்லாஹ் அங்கே எப்படி கருணை காட்டுறான், இல்லை கோடான கோடி மக்கள் குழும்பி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லோருக்கும் மத்தியில் அந்த தவறு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அம்பலப்படுத்த மாட்டான். அவனை தனியாக அழைத்து சென்று சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் முதல்ல அவன்கிட்ட எடுத்து சொல்லுவான். இதை செஞ்சியா, இதை செஞ்சியா, அன்னைக்கு இது பண்ணியா இல்லையா,
ஒவ்வொன்றா அல்லாஹ் எடுத்து சொல்லுவான். அவன் எல்லாத்தையும் ஒத்துக்குருவான். அல்லாஹ் ஒன்று விடாமல் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாவற்றையும் நம்மிடத்தில் பட்டியல் போடுகிறானே என்று நினைத்தவன், அப்போ இதை விட பெரிய விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுருப்போமே, அதெல்லாம் வந்தால் என்ன ஆகும்? ஆக நம்முடைய கதை முடிந்து விட்டது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நரகத்தை தான் தருவான், ஒன்று விடாமல் எல்லாத்தையும் விசாரிக்கிறானே என்று அவன் நினைப்பான். அல்லாஹ் சொல்லுவான், நான் உன்னை மன்னித்து விட்டேன், இந்த தவறுகளை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதே என்று அல்லாஹ் சொல்லுவான். அதோடு அல்லாஹ் என்ன செய்வான்னா அவனுக்கு இன்னொரு சிறப்பையும் வழங்குவான். அவன் செஞ்ச இந்த தப்புகள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன தவறுகள், அதுக்கு பகரமாக உனக்கு அதெல்லாம் நன்மையாக்கி தரேன்னு சொல்லிடுவான். நீ எதெல்லாம் தவறு செஞ்சியோ அதை நான் மன்னிக்கிறதோட அவை அனைத்தையும் நன்மையாக உனக்கு நான் மாற்றி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும்போது பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய இந்த ரஹமத் அவனுக்கு கிடைச்சோனையுமே அவன் அல்லாஹ்ட்ட அடுத்து ஒரு கோரிக்கை வைப்பான். யா அல்லாஹ், இன்னும் நிறைய பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் காணாமே. சின்ன விஷயம் வரும்போது ஐயோ வருது, அல்லாஹ் எடுத்து சொல்கிறானே என்று பயந்து நடுங்கி கொண்டிருந்த மனிதன் இப்போ அல்லாஹ் அதை மன்னித்து நன்மையை தருகிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அவன் பார்த்தவோடு அவன் அல்லாஹ்ட்ட கேட்க ஆரம்பிச்சிருவான், இன்னும் பெரிய பெரிய விஷயங்களாக செஞ்சேன், ஏன்னா சின்னதுக்கு சின்னது கிடைக்குதுன்னா பெருசுக்கு பெருசாக கிடைக்குமா இல்லையா, அந்த ஒரு ஆசையில் அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன அல்லாஹ்வுடைய ரஹமத்தா இல்லையா? இப்படி யார் நடப்பான்? யாரும் நடக்க மாட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு உயர்வான ஒரு விசாலமான ஒரு தன்மைக்கு சொந்தக்காரன். இது போன்ற நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ரஹமத் யாருக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நரகத்துக்கு போகாமையே அல்லாஹ் சொர்க்கம் போகிறதுக்கு அல்லாஹ் கருணை காட்டிடுவான். சில பேருக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு கூட ரஹமத்து கிடைக்கும். அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் கருணை காட்டக்கூடியவன். ஒரு மனிதன் நரகத்திலிருந்து அவன் கடைசியாக வெளியே வருவான். அவன் தான் நரகத்தில் கடைசியாக வெளியே வரக்கூடியவன். அவன் நரகத்தில் இருக்கும்போதே அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைப்பான், என்னுடைய இறைவா, நரக நெருப்பு என்னை கருக்கி விட்டது, நரகத்தின் ஜுவாலை என்னை பொசுக்கி விட்டது, நரகத்தில் இருந்து என்னை கொஞ்சம் வெளியே விடு, நரகத்திலிருந்து வெளியே விட்டால் போதும் என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பான். அல்லாஹ் அவனிடத்தில் சொல்வான், நான் இதை உனக்கு செஞ்சால் இதுக்கப்புறம் நீ வேறு எதையாவது நீ கேட்பியா இல்லையான்னு கேட்பான் அல்லாஹ். அவன் சொல்லுவான், அல்லாஹ் மேலே சத்தியமா, ஓ மேலே சத்தியமா, உன் கண்ணிய மேலே சத்தியமா, இதுக்கப்புறம் நான் வேறு எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லுவான், வாக்குறுதி கொடுப்பான். சரி, அல்லாஹ் என்ன செய்வான்னா நரகத்திலிருந்து அவனை வெளியே விட்டுருவான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பான். பிறகு மறுபடியும் அல்லாஹ்வை கூப்பிட ஆரம்பிச்சிருவான், யா ரப்பி, என் இறைவா, அந்த சொர்க்கம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போய் விட வேண்டாம், அந்த சொர்க்கத்துடைய வாசல் பக்கத்தில் என்னை விடு, நான் அங்கே இருந்து கொண்டு அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துக்கிறேன், இதை மட்டும் கொடு. அல்லாஹ் அவன்கிட்ட சொல்லுவான், இப்போ தான் வாக்குறுதி கொடுத்த, வேறு எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லி, இறைவா என்ன நீ நஷ்டவாளி ஆக்கிறாத, துர்பாக்கியசாலி ஆக்கி விடாதுன்னு கெஞ்சுவான். அல்லாஹ் மறுபடியும் அவனிடத்த உடன்படிக்கை வாங்குவான், இதை நான் உனக்கு செஞ்சு கொடுத்தா மறுபடியும் வேறு எதையாவது கேட்பியான்னு அல்லாஹ் கேட்பான். ஓ மேலே சத்தியமா, அல்லா மேலேயே சத்தியம் பண்ணிட்டு அல்லா மேலே மீறுவான் மனுஷன். ஓ மேலே சத்தியமா, இதுக்கப்புறம் நான் வேறு எதையும் கேட்க மாட்டேன். மனிதங்க இப்படிலாம் நடப்பாங்களா? மனிதர்களுக்கு கோவம், இந்த மாதிரி ஒரு செயலை பார்த்துட்டாலே அவங்க அன்னைக்கு என்ன சொன்ன, இன்னைக்கு என்ன பேசுகிற, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுறான். அவனுக்கு சொர்க்கத்துடைய வாசல் பக்கத்தில் கொண்டு போய் அல்லாஹ் நிப்பாட்டுவான். கொஞ்ச நேரம் சொர்க்கத்துடைய விஷயங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து விட்டு அமைதியாக இருப்பான். ஏன்னா உடனே கேட்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மனுஷன் அப்படி தானே, மறுபடியும் அல்லாஹ்வை கூப்பிடுவான், யா ரப்பி, என் இறைவா, சொர்க்கத்துடைய வாசல் வரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டுட்டேன், அந்த சொர்க்கத்துக்குள்ளே என்னை அனுப்பிடுறேன் அல்லாஹ்ட்ட கேட்பான். இப்போ தானே வாக்குறுதி கொடுத்த, யா அல்லாஹ், நான் துர்பாக்கியசாலி ஆயிடக்கூடாது அல்லாஹ்ட்ட கெஞ்சும் போது அல்லாஹ் சிரிப்பான். இப்போ மனிதன் செய்யக்கூடிய இந்த காரியத்தை பார்க்கும்போது அல்லாஹ்வுக்கு கோபம் வர்றதில்லை, அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி தான் வருகிறது. அல்லாஹ் அவனை என்ன செய்கிறான், சொர்க்கத்திலே அனுப்புவான். அவன் ஆசைப்படுவான், அவனுடைய ஆசைகள் அனைத்தும் முடிவடைந்து விடும். இது இந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமையிலே அடியார்களுக்கு கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். சகோதரர்களே, சில நேரங்களில் விசாரணைகளில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி வரும்போது அல்லாஹ் விசாரிப்பான் இல்லையா, அல்லாஹ்வே கேள்வியை கேட்டுட்டு அல்லாஹ்வே ஆன்சரையும் சொல்லி கொடுப்பான். அல்லாஹ்வே விசாரிச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு அல்லாஹ்வே பதிலையும் சொல்லி கொடுப்பான். ஹதீஸ்களில் பார்க்குறோம், ஒரு மனுஷன் உலகத்தில் ஒரு தப்பு செய்யாமல் அதை தப்பை கண்டிக்காமல் இருந்திருப்பார், அந்த ஒரு தப்பை செஞ்சிருப்பார். இந்த ஹதீஸ்கள்லாம் நம்ம சொல்லும்போது என்ன விளங்கிக்கிறக்கூடாது, அப்போ எல்லாரும் தப்பு செஞ்சுக்கலாம் போலன்னு விளங்கிடக்கூடாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்ம அணுகக்கூடாது. இந்த ரஹமத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதுக்குன்னா, நம்ம அறியாமல் தப்பு செஞ்சிட்டோம், மறுபடியும் மனம் திருந்துறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது.
அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவன், அரவணைக்கக்கூடியவன். அல்லாஹ்வின் மீது அதிக அன்பு வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான். உலகத்தில் ஒரு மனிதன் தப்பை காணும்போது, தவறை காணும்போது அதை கண்டிக்கணும். ஆனால் இவர் கண்டிக்காமல் இருந்திருக்கிறார், அந்த ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கார். நாளைக்கு மறுமை நாளில் வருவார். அல்லாஹ் கேட்பான், நீ ஏன் அந்த தவறை அவரை கண்டிக்கலை? தப்பு நடக்கிறத கண்ணால் பார்த்தியா, அதை ஏன் நீ கண்டிக்கலை? அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்லுவார், அவர் பதில் இல்லாமல் அப்படியே சும்மா திணறி நிற்பார். இதன் லக்கன் அல்லாஹ் ஹொஜ்ஜத்தஹு, அவருக்குரிய ஆதாரத்தை அல்லாஹ்வே எடுத்து சொல்லுவான். அவன் எப்படி பேசணும் என்பதை அல்லாஹ்வே அவனுக்கு என்ன செய்வான், கற்றுக் கொடுப்பான். அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், மனிதர்களுக்கு நான் பயந்தேன், ஏன்னா அவங்க என்னை துன்புறுத்திடுவாங்க என்று நான் அஞ்சினேன். ஆனால் நீ என்னை மன்னிப்பாய் என்று நான் நம்பிக்கை வைத்தேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கருணையால் அரவணைத்து கொள்வான் என்று ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம். ஆக அல்லாஹ் எப்படி அரவணைக்கிறான்னு பார்த்தீங்களா? அல்லாஹ்வே ஒரு பதிலையும் நமக்கு சொல்லி கொடுக்குறான், அல்லாஹ்வே அரவணைக்கிறான். அல்லாஹ் பார்க்குறது என்ன, என் விஷயத்தில் நீ நம்புறியா, நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை பாதுகாப்பேன், நீ நம்புறியா, நான் உன்னை பாதுகாப்பேன். எனக்கு பயந்தால் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு பயந்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவரால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சார். அவருக்கு மரணம் வந்தது. மரணம் வரும்போது தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைத்து, நான் எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தேன், நீங்கள் நல்ல தந்தையாகத்தான் இருந்தீர்கள் என்று குழந்தைகள் மகன்கள் சொன்னார்கள். எனக்கு மரணம் வரப்போகிறது. மௌத்துடைய நேரத்தில் மனிதன் பல வகையான பயங்களுக்கும் குழப்பத்துக்கும் ஆளாகுவான் இல்லையா? இவருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி ஒரு பெரிய சூறாவளி காத்தடிக்கும் போது அதை நீங்கள் தூவி விட்டு விடுங்கள், நான் காத்தோடு இல்லாமல் போய்விடுவேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் என்ற ஒரு அறியாமையில், அல்லாஹ் மேலே பயம் இருக்குது, அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் தண்டிப்பாங்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஈமான் இருப்பதோடு இந்த மாதிரி செஞ்சுட்டு அல்லாஹ்ட்டிருந்து தப்பிச்சுக்கலான்னு ஒரு தவறான ஒரு சிந்தனையும் இருக்கிறது. மௌத்துடைய நேரத்தில் தெரியாமல் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாரு, அந்த ஆள் அவர் வசியத்து பண்ணிட்டார். மகன்களும் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ஆனால் அல்லாஹ் எழுப்பாமல் இருப்பானா? என்னதான் எரித்து சாம்பலாக்கி காற்றுல தூவி விட்டாலும் அல்லாஹ்ட்டிருந்து தப்பிச்சிட முடியுமா? அல்லாஹ் அவரை எழுப்பிடுவான். எழுப்பி விசாரணை பண்ணுவான், நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச? இப்போ எல்லாருக்கும் என்ன வரும், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சால் கோபம் தானே வரும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், ஏன் நீ இப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது மகாஃபத்துக்க, அல்லாஹ் உன் மேலே உள்ள பயத்தில் தான் செஞ்சேன். இப்போ அல்லாஹ் என்ன பார்க்குறான், இவன் நமக்கு பயந்து இருக்கிறான், பயத்தில் செஞ்ச காரியம் தப்பு தான், ஆனால் இவர் பயத்தினால செஞ்சுருக்காங்கிற போது அல்லாஹ் அவனுக்கும் ரஹ்மத்து காட்டுவான், கருணை காட்டுவான் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கருணை விசாலமானது. இப்படியெல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் அடியார்களுக்கு கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கருணையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அந்த கருணையை உண்மையாக விசுவாசித்து அல்லாஹ்வை விரும்பி நேசித்து அவனிடத்தில் நெருங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கருணையாளன், கிருபையாளன், அளவற்ற அருளாளன். அவனுடைய கருணைக்கு எல்லையே இல்லை என்பது நமக்கு மார்க்கத்திலே ஒரு அடிப்படையான, அனைவரும் நம்ப வேண்டிய ஒரு விஷயம். இந்த கருணை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட ஒரே ஒரு சாராருக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறான். மற்றவர்களுக்கு இந்த கருணை மறுமையிலும் கிடையாது. இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் கிடைக்கலாம். துனியா விஷயங்களில் உலகத்தில் ஒரு மனிதன் நல்ல உணவை உண்கிறான், நல்ல ஆடையை உடுத்துகிறான், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், மழை நீர் அனைத்தையும் அனுபவிக்கிறான். இது கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் உள்ளது தான். இது எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். காஃபிர்களுக்கும் வழங்கியிருக்கிறான், மூமீன்களுக்கும் வழங்கியிருக்கிறான். ஆனால் சுவனம், பாவங்களை மன்னிப்பது, இது போன்ற மறுமையுடைய கருணைகள் அனைத்தும் யாருக்கென்றால் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யாத நபர்களுக்குத்தான். அல்லாஹ்வுடைய ஹக்கிலே, அல்லாஹ்வுடைய உரிமையிலே கை வைக்காதவர்களுக்குத்தான். அல்லாஹ்வுடைய இடத்தில் அல்லாஹ்வை மட்டும் வைத்து அவனை மதிக்க வேண்டிய முறைப்படி மதித்தவர்களுக்கு மட்டும்தான். வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை அனைத்து பொருளையும் விசாலமாக சூழ்ந்துள்ளது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன்,
அந்த என்னுடைய கருணையை நான் உறுதியாக்குவேன். யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு, அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்களுக்கு, அந்த நல்லடியார்களுக்குத்தான் இந்த கருணையை அல்லாஹ் காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், ஒரு செய்தியை சொன்னார்கள். மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான். அவன் நிறைய பாவங்களை செய்திருப்பான், அடுக்கடுக்கான குற்றங்களை செய்திருப்பான். அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒன்று விடாமல் எழுதி விடுவான். அனைத்தையும் ஏட்டிலே அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான். வானவர்கள் எழுதியிருப்பார்கள். அவன் செய்த பாவ ஏடுகள் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்கும்னா, குல்லு சிஜில்லி மிசுலு மத்தில் பசர். ஒவ்வொரு பாவ ஏடும் பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தொலைவிலே இருக்கும். பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு விசாலமாக இருக்கும், மலை அளவுக்கு இருக்கும். அவ்வளவு பாவங்களை செய்திருப்பான். அந்த பாவ ஏடுகளை எல்லாம் அவனிடம் அல்லாஹ் காட்டிவிட்டு, இதில் ஏதாவது கூட குறை ஏதாவது சேர்த்துருக்காங்களா? அதனால் மக்க கத்தபத்தில் ஹாஃபிதூன், பதிவு செய்த என்னுடைய வானவர்கள் உனக்கு ஏதாவது அநியாயம் பண்ணியிருக்காங்களா? நீ செய்யாத விஷயங்கள் ஏதாவது இதில் இருக்குதா என்று அல்லாஹ் கேட்பான். அவன் ஒத்துக்குருவான், இல்லை நான் எல்லாமே செஞ்சேன், அதைத்தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவன் செஞ்ச நன்மையை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு பேப்பர் தான் இருக்கும், ஒரே ஒரு துண்டு பேப்பர் மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரெண்டையும் நிறுத்துப்பார். உன்னுடைய பாவ ஏடுகள் மலையளவுக்கு இருக்குது, அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது, பார்வையிட்டக்கூடிய அளவுக்கு. 99 பாவ ஏடுகள், ஒன்று கிடையாது, 99 இருக்குது. நீ செஞ்ச ஒரே ஒரு நன்மை ஒரு துண்டு பேப்பர், இந்த ரெண்டையும் நிறுத்துப்பார் என்று அல்லாஹ் சொல்லுவான். என்னுடைய இறைவா, பார்த்தாலே தெரியத்தானே செய்யுது ஏன்னா எது அதிகமாக இருக்கும்னு சொல்லி என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான். நீ பயப்படாத, உனக்கு எந்த அநியாயம் இழைக்கப்படாது, நிறுத்துப்பார். ஃபதூலா சிஜில்லாத்து ஃபி கஃபத்தின், பாவ ஏடுகள் தராசின் ஒரு தட்டிலே வைக்கப்படும். வல் பித்தாகத்து ஃபி கஃபத்தின், அந்த ஒரு துண்டு பேப்பர் தராசுடைய மறுதட்டிலே வைக்கப்படும். ஃபதாஷத்தி சிஜில்லாத், பாவ ஏடுகள் பறந்துவிடும். இந்த ஒரு துண்டு பேப்பரை வச்சோனையுமே, அந்த ஒரு துண்டு வச்சோனையுமே பெரிய பெரிய மலையளவுக்கு உள்ள அந்த 99 பாவ ஏடுகள் இதனுடைய வெயிட்டுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பறந்துவிடும், பாவ ஏடுகள் பறந்துவிடும். அந்த ஒரு துண்டு பேப்பர் சக்குலத்தில் பித்தாக்கா, அது கனத்தால் கீழே போய்விடும். அந்த அளவுக்கு அதில் என்ன இருக்குது? வெளிப்படையில் பார்த்தா இதுதான் கீழே போகணும், பேப்பர் தான் பறக்கணும். ஆனால் மறுமையில் அதுக்கு மாற்றமாக நடக்குது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான். அந்த ஒரு துண்டு பேப்பர் கீழே போகுது, அது இந்த பாவையேடுகளை எல்லாம் பறக்க வைக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர். அந்த ஏகத்துவ களிமா அங்கே இருக்கும். அவனிடத்தில் எவ்வளவு பாவங்கள் வந்தாலும் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஓரிரை கொள்கையில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் அக்கிரமம் செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கு அவன் துரோகம் செய்யலை. அல்லாஹ்வுடைய உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் மட்டும் வணங்கியிருக்கிறான். அந்த களிமாவில் அவன் மன தூய்மையோடு இருந்திருக்கிறான். நீங்கள் நிறைய பேர் நம்ம களிமா சொல்லலாம், களிமா அனைத்தும் இவ்வளவு வெயிட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. மறுமையில் ஒவ்வொரு மனிதருடைய லா இலாஹ இல்லல்லாஹும் வேறுபடும். அது அவங்களுடைய மன தூய்மைக்கு தகுந்தவாறு, இஹ்லாஸுக்கு தகுந்தவாறு அதனுடைய எடை மறுமையிலே வித்தியாசப்படும். இவன் அதை உண்மையிலே அல்லாஹ்வை விசுவாசித்து மற்ற பாவங்கள் அவனிடத்தில் இருந்தாலும் இதில் அவன் உண்மையாக அல்லாஹ் விசுவாசிச்சிருக்கிறான், அந்த கலிமாவை உறுதியாக நம்பியிருக்கிறான். அதனால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனை சுவனவாசியாக ஆக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் அடியார்களுக்கு மறுமையிலே கருணை காட்டுவதற்காகத்தான் மீதமுள்ள 99 மடங்கு ரஹமத்தை அல்லாஹ் தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கிறான். அந்த கருணையில் அல்லாஹ் நம்மையும் ஒருவராக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பாருங்கள், ஆசைப்படுங்கள். இந்த ஆசை, இந்த எதிர்பார்ப்பு நம்ம மௌத்தா போகிற வரைக்கும் நமக்கு இருக்கணும். குறிப்பாக மௌத்தா போகும்போது அதிகமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு பில்லாஹில் தன்ன, உங்களில் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டவராகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். மரணிக்கும் போது நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும்? அல்லாஹ் நம்மளை விட மாட்டான், கைவிட மாட்டான், அல்லாஹ் நம்மளை நரகத்தில் போட மாட்டான், அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தை தான் கொடுப்பான் என்ற ஒரு அல்லாஹ்வுடைய விஷயத்தை நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். ஆனால் இந்த லன்னி அபுதி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். அடியான் நம்ம அல்லாஹ்வை பற்றி எப்படி நினைக்கிறோமோ அல்லாஹ் அப்படி நடப்பான். உலகத்தில் யாருமே அப்படி நடக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நடப்பாங்களா? ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்ட்ட நம்ம என்ன விரும்புகிறோமோ, என்ன நேசிக்கிறோமோ, எதை எதிர்பார்க்குறோமோ அதை அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். அதெல்லாம் இங்கேயே எதிர்பார்க்கணும்.
மௌத்தா போனதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட எதிர்பார்த்தா புண்ணியம் கிடையாது. ஆனால் உலகத்தில் இருக்கும்போதே அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டு கேட்டு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்வான சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆழமாக விசுவாசித்து அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.